Hi, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு எக்லெஸ்ல ப்ரௌனி வந்துட்டு ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பரா இருக்கு. இன்னும் வந்துட்டு ஒரு நிமிஷம் போல தான் இருக்கு. முடிஞ்சதுக்கு பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கு. ஸ்மெல் வேற அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க நல்ல குளிர், அதனால எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வீடு ஃபுல்லா அப்படியே ஏதோ பேக்கரி மாதிரி அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது லாஸ்ட் டைம் பண்ணது வேறு ரெசிபி, இது வேறு ரெசிபி. நல்லா வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ப்ரௌனி அப்படின்னாலே அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த குச்சி கொடு மக்களே. கரெக்டாக குக் ஆயிடுச்சு. ஓகே, டன். ஏய், செம்மையா இருக்குல்ல? அப்படியா? ஆமாம். எக்லெஸ் இது எப்படி வருமோன்னு நினச்சேன். கேக் மாதிரி வரும். இது கேக்கே இல்லை, இது ப்ரௌனி. சரியா? ஆனால் அந்த இதை காணலை, அந்த அது என்னது பாஷ்மெண்ட் பேப்பரை, அதனால் அப்படியே வச்சிட்டேன். இருக்கு மக்களே, ப்ரௌனி சூப்பராக இருக்கு. நிஜமாவே நல்லா வந்திருக்கு. இனிமேல் வந்துட்டு இதில் ஹெல்தி வெர்ஷனில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ராகி அந்த மாதிரி வச்சு. அப்படிதானடா? ஆமாம் ஆமாம். நீயும் வரியா செய்கிறதுக்கு? ஆமாம். ஏன்? நான் சாப்பிட மாட்டேன் ராகில. அவ்வளோ நல்லா சாப்பிட மாட்டியா? அவிய மாமாய்க்கு மூணுக்கு பேர் ராகி. அப்படிதானடா? அப்போ மாமாவுக்கு மொவா தான் இருக்கா, மொவன் இல்லை. ஆமா, மாமா ரெடி ஆயாச்சா? என்ன ஆச்சா? சிக்கா அப்படியா? மண்டையெல்லாம் ஒரு மாதிரி பிச்சுட்டு நிக்குது. முடி நிறைய இருக்கு போல. நான் வெட்டி விடவா நாளைக்கு? ஏன்? நான் போய் வெட்டிடுவோம் பக்கத்துல அழகா. அன்னைக்கு 4 நாள் போறேன், அந்த அன்னைக்கு வெட்டின பையன் காணோம். இப்ப 2 நாளா போய் பாக்குறேன், அவன் இருக்கான், எனக்கு டைம் இல்ல. போகும்போது பாக்குறேன், வரும்போது பாக்குறேன், எங்கதான் இருக்கான், வெட்ட முடியல. இல்ல, கோவிட் டைம்ல நான் தானே வெட்டி விட்டேன். நானே வெட்டி விட்டேன். சும்மா டச் அப் பண்ணேன். இதெல்லாம் டச் அப் பண்ண முடியாது. அப்படியா? ஆபீஸ் போறோம்ல. நான் வந்து கன்சீவா இருக்கும்போது அத்தானோட முடி தனிஷுக்கு வேணும்னு கேட்டேன், நினைச்சேன். ஆனா நீ கேட்டது ஒண்ணுமே வரலையே. நீ என்னத்த கேட்டியோ? நான் வந்து அத்தானோட ஹேர் வந்து தனிஷுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா நல்லா இருக்கும் அவங்களோட முடி, நல்லா கரு கருன்னு இந்த இதுவாட்டு இருக்கும், கம்பி முடி. ஆனா பயப்பிள்ளைக்கு என்ன மாதிரி சுருட்ட முடிதான். என்னோட பழைய வீட்ல. அப்படியா? நான் என்ன சொன்னேன்னா, சிசர் வச்சு அம்மாவோட முடிய ஒன்னு கட் பண்ணிட்டேன். ஆமா, அன்னைக்கு வந்துட்டு அந்த சகாரா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருந்தோம்ல நானும் தனிஷும். அங்கே வந்து ஒரு கூப்பன் வந்துட்டு கொடுத்து பேர் எழுத சொன்னாங்க. நானும் பேரும் நம்பரும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். என் நம்பர் தான். அது யாராவது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க, அதனால பண்றதுல இது அன்னைக்கு. ஆமா, அதே மாதிரிதான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பன் விழுந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னன்னா, ஆமா 30,000 ரூபாய்க்கு கூப்பன் விழுந்திருக்கான். வவுச்சர் சாரி. நான் அதையும் சொன்னேன், நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட காசு கேட்பீங்க. ஐயோ சத்தியமா உங்ககிட்ட கேட்க மாட்டோங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து கன்னடால பேசினாங்க. நான் உடனே கன்னடா கொத்தில்ல மேம் அப்படின்னேன். அப்புறம் பாவம் திக்கி திணறி அந்த அம்மா வந்துட்டு தமிழ்ல பேசுறாங்க. அப்படிலாம் சொல்ல, அவங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு தமிழ்ல பேசி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் வந்துட்டு நாளைக்கு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கப்புறம் 3 வாட்டி பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்கார் வந்துட்டாங்களா, உங்க வீட்டுக்கார் வந்துட்டாங்களா. அவங்க வீட்டுக்கே வரலங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி அந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 நம்மள கோவாக்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்களாம். எப்படி? அப்படியா? லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் ஒரு வவுச்சர் தராங்கன்னு சொல்லிட்டு
நான், தனிஷ், அத்தா, அப்புறம் அவங்க மாத்தாஜி 4 பேரும் போய் ஒரு இடத்துல பல்பு வாங்கிட்டு வந்தோம். அது நம்ம சொந்தக்காரங்க மக்களே. நாங்கள் இவ்வளோ பேரும் போயிட்டு வவுச்சர் தராங்கன்னு சொல்லி அங்கே போய் பல்பு வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு கால்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது வந்து ஃபேக் தான், 100% ஃபேக் தான். அதனால் நீங்கள் வந்துட்டு போகாதீங்க. செம்மையா இருக்கு, அப்படியே பயங்கரமா குளிர், லைட்டா மழை. அத்தா ஊட்டி போமா? வா, இங்கே குளிர் தாங்களே. தனிஷ் போலாமா? அவன் கடுமையான கோபத்துல இருக்கான். ஏன்னு சொன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கலையா, அவன் கடுமையான கோபத்துல இருக்கான். பத்தியெல்லாம் மேக் புக் பத்தியலா, நமக்கெல்லாம் மேக் புக் ஸ்பெல்லிங்கே தெரியல. 100,000 லேக்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. இந்த இடம் வந்துட்டு அப்படியே வந்து நிஜமாவே ஊட்டியில இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் தெரியுமா, அந்த யூகாலிப்டஸோட ஸ்மெல் உனக்கு வருதா தனிஷ்? சென்னையில் மழை வந்தாலும் வந்தது, பெங்களூர்ல கிளைமேட் சும்மா பிச்சு உதறது, செம்ம குளிர், சூப்பராக இருக்கு இங்கே இப்போ கிளைமேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாச்சு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி. அந்த அளவுக்கு குளிர் தெரியுமா, ஓப்பனே பண்ண முடியல. ஏதோ சென்ட்ரலைஸ்ட் ஏசியிலேருந்து காற்று வர மாதிரி இருக்கு. அந்த விண்டோ பக்கத்துலலாம் போயிருந்தா நேற்றுலேருந்து லைட்டாக இங்கே மழையும் இருந்துகிட்டே இருக்கு. அப்பப்போ ஒரு சாரல் மழை, இப்போ கூட வந்துட்டு மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டா நல்லா இருக்கும். பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த குளிரில் ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்க. நேற்று சாயங்காலம் வெளில போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஓட்டவே முடியல, கையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி விண்ணுன்னு குத்த ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு குளிர். சென்னையில் வந்துட்டு நல்ல மழை அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் சேஃபா இருங்க. வண்டிகளெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால வந்துட்டு எல்லாருமே சேஃபா இருங்க முடிஞ்ச வரைக்கும். நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் இப்படி தான் போகும். இன்னும் ஒரு 1 வீக்ல எல்லாம் நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருங்க, சரியா? அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியான நிறைய மெமரிஸ் பற்றி நான் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 2 வருஷத்தில் நான் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணதில்லை. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன், சரியா? லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் பற்றி பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் 10 வருஷம் ரொம்ப கஷ்டம்தான் உன் நிலமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு 8.5 வருஷம் நான் வந்துட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். லைஃப் ஃபுல்லாக அப்படியே தான் போச்சான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்குது எனக்கு வந்துட்டு அவங்க 2 பேரோடையுமே. அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அடிக்கடி அதெல்லாம் நினைக்கும் போது நான் வந்துட்டு ரொம்பவே அவங்கள மிஸ் பண்ணுவேன். என்னை விட வந்துட்டு அத்தா ரொம்ப 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 மிஸ் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் இருக்க தானே செய்யும். ஆனால் அதை விட ஜாஸ்தி அவங்களுக்கு கோவம் உண்டு. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்கள அடிக்கடி வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்க அம்மாவை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட அந்த டைமில் நிறைய பேர் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலை பெருசாக. என்னன்னா அத்தா வந்துட்டு அவங்க இருந்த வரைக்குமே டெய்லியுமே அவங்க கிட்ட பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசலன்னா இவங்களுக்கு வந்து தூக்கமே வராது, அந்த மாதிரி. அவங்க அப்பா கிட்ட நிறைய பேச மாட்டாங்க, பட் அவங்க அம்மா கிட்ட நிறைய பேசுவாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அத்தா. எனக்கு வந்துட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிலப்போ எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்கிட்ட அழகாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இதாச்சு மோனே அதாச்சு மோனேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் தான் இப்படிலாம் பண்ணாங்கன்னே தெரில, அந்த மாதிரி உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இதே ஒன்று சொல்லி டைவர்ட் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு முந்தின வாரம் தான் அத்தா வந்துட்டு அவங்க கையால் கடைசியாக சாப்பிட்டது. அவங்கள பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா பூரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களாமா. எப்பவும் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் தனிஷ் வந்துட்டு அவங்கள மிஸ் பண்ணுவானா நிறைய பேர் வந்துட்டு கேட்டே இருந்தீங்க. அதுக்கும் நான் பெருசாக அந்த டைமில் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். தனிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பெரிய அளவுக்கு அதெல்லாம் வந்துட்டு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அங்க நடந்ததெல்லாம். பட் அவங்க இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு சில டைம்ஸ்ல அவங்களோட வீடியோஸ் போட்டோஸ் அவன் வந்துட்டு பார்த்ததை நான் ஒரு நாள் பார்த்தேன். நான் போகும்போது டக்குன்னு அவன் வந்துட்டு அம்மா ஏதாவது சொல்லிட போறா அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு மாத்திட்டான் லேப்டாப்ல. அப்போ நான் வந்துட்டு அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், அதெல்லாம் பார்க்கக்கூடாது மக்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் ஏன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியல. வேண்டாம் மக்களே, அவங்களால பார்க்க வேணாம், அவங்க நமக்கு வந்துட்டு நிறைய கெட்டது பண்ணிட்டாங்க, அதனால நம்ம வந்துட்டு அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவனும் வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு புரிஞ்சுக்கிட்டு பெருசா வந்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள பத்தி கேட்கவோ, பெருசா இல்லை
சுத்தமாவே அவங்கள பத்தி கேட்கவோ எதுவுமே இது பண்ண மாட்டான். நாங்க ஏதாச்சும் வந்துட்டு சிலப்பா அவன் இருக்கிறது தெரியாமலோ கவனிக்காமலோ நாங்க பேசிட்டா கூட அம்மா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல அவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி அவனே சொல்லிடுவான். ஸோ அதனால தனிஷோட மைண்ட் செட் இப்படிதான். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிலப்ப இந்த போட்டோஸ்லாம் நான் அடிக்கடி எனக்கு ஒரு போர் அடிச்சதுன்னா அந்த போன்ல பாத்தீங்கன்னா ஒரு 9000 வீடியோஸ் போட்டோஸ் இருக்கும். அதுதான் வந்துட்டு நான் எடுத்து பார்ப்பேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல ஒரு பாதி வரைக்கும் அவங்க இருப்பாங்க, எல்லாத்துலயுமே அவங்க இருப்பாங்க. ஏன்னா தனிஷ்காக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுப்பேன். அப்பப்போ வந்துட்டு வீடியோஸ் போட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதுனால எல்லாத்துலயுமே அவங்க இருப்பாங்க. சிலப்போ கோவத்துல அதை டெலீட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இருந்தாலுமே அப்புறம் வந்துட்டு மனசு கேட்காம அதை வந்துட்டு அப்படியே வச்சிருவேன். சரியா, இப்போதைக்கு இதுதான். அவங்க கூட இருந்த அந்த மெமரிஸ் அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதான் என்னோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏஜ் ஆனவங்க அந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ரொம்ப பெரியவங்க கூட பழகிறேன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது. அவங்க நம்மளோட ஏஜ் குரூப்போட ஆட் ஆன மாதிரி அவங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க. இதை நான் ரொம்ப முன்னாடி அவங்க இருக்கும்போதே நான் vlogல வந்துட்டு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு தீம் பார்க் போகிறோம் அப்படின்னா கூட இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போவோம் நாங்கள். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா என்னாலலாம் முடியாதுன்ட்டு ஒரு வாரமா உட்காந்துப்பாங்க. அவங்க அப்படி கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அதெல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான். அவ்வளோ பர்சனல்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு மாமியார் மருமக எந்தெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு பேசியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல 2 வீலர் ஓட்டுவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க தான் வந்துட்டு என்னை வந்து 2 வீலர்ல வச்சு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் தனிஷ் நான் அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு அவங்க அக்கா வீடு வேளச்சேரியில் இருக்கு. அங்கே போகும்போது வேளச்சேரி அந்த பிரிட்ஜ் தாண்டி நாங்கள் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் கால் ஊனும்போது பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துட்டோம் 3 பேருமே. சரியா, இடிச்செல்லாம் விழல, பேலன்ஸ் இல்லாமல் போட்டாங்க கீழே. அப்போ வந்து நான் சொன்னேன் கீழே உட்காந்து அவங்களுக்கு மட்டும் முட்டியில் அடிபட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு உட்காந்துட்டு சொன்னேன் கொடுங்க நானே ஓட்டுறேன் அப்படின்ட்டு. நான் சென்னைக்கு வந்தப்பறம் வண்டியே ஓட்டல, எனக்கு வண்டியும் இல்லை. அதனால அதுக்கு பிறகுல இருந்து அன்னைக்கு நான் வந்துட்டு வண்டி எடுத்தது. அதுக்கு பிறகுல இருந்து அவங்கள நான் தான் வச்சு எப்போதுமே வந்துட்டு வெளில கூட்டு போறது வர்றது அந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவோம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் பார்ட்னர்ஸ்னு சொல்லலாம். நான் இப்போ சொல்ற அத்தனை விஷயமுமே இதுல வந்துட்டு ஒரு 80% எங்க வீட்டுக்கு 7.5 சனின்னு ஒன்று பிடிக்கிற வரைக்கும் இப்படிதான் இருந்தது. அவ்வளோ ஹாப்பியான டேஸ் வந்துட்டு நிறைய இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்னை வந்து கண்ணம்மான்னு கூப்பிடுவாங்க. என்னோட மாமியார் என்னையும் சரி அனுவையும் சரி 2 பேருமே வந்துட்டு கண்ணம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்ணம்மா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, கண்ணம்மா இது என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னை ஸ்டார்டிங்ல பார்த்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னை வந்துட்டு கண்ணம்மான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா நான் பேசுறது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க, கேட்டுட்டே இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பட் லாஸ்டா வந்துட்டு எல்லாமே உல்டாவா மாறிடுச்சு. ஒரு 6 மந்த்ல எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியான டேஸ் இருந்திருக்கு. 2 பேரும் திருட்டுத்தனமா நிறைய வந்துட்டு வெளில போவோம். என்னோட மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்குறது பிடிக்காது. எனக்கு வந்துட்டு கிச்சன் திங்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அதில் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவேன். அப்புறம் நான் வாங்குறது பார்த்து அவங்களும் வந்துட்டு வாங்குவாங்க. உடனே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து அவ கூட சேர்ந்தா கெட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு என்னை வந்து அடங்காப்பிடாரின்னு சொல்லி திட்டுவாங்க. என்னன்னா ஆமா அதுவும் எனக்கு ஒரு பேர் அடங்காப்பிடாரி அப்படிங்கிறது. ஏன்னா வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து தனிஷை வந்துட்டு ஏதாவது சொல்லியாச்சுனாலோ அடிச்சாச்சுனாலோ அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் தனிஷ் ஏதாவது பண்ணா எனக்கு டக்குன்னு வந்துட்டு கை நீட்டுற பழக்கம் உண்டு. அதனால டக்குன்னு அடிச்சிருவேன். அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால வந்துட்டு என்னை அடங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பிளேசஸ் போயிருக்கோம். சென்னையில் போகாத கோயிலே கிடையாதுன்னு சொல்லலாம். நாங்கள் ஃபேமிலியாக நிறைய மேக்ஸிமம் கோயிலுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போயிருக்கோம். அது இல்லாமல் அவங்க வந்துட்டு அவங்களோட சேர்ந்து 2 வீலரில் வந்துட்டு நிறைய கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் சில கோயில் இந்த மாதிரி பூஜை எல்லாம் இந்த மாதிரி பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனாலும் அவங்க சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு போய் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அத்தானுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலை ஒன்று வந்துட்டு ஆஃபர் வந்திருந்தது. ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருக்கும்போது நீ வந்துட்டு இதை போய் பண்ணு, அப்போ வந்து அத்தானுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் ஏன் பண்ணோம், நீங்க பண்ணுங்க, அவங்க அம்மா தானே, நீங்க பண்ணுங்கன்னா இல்ல ஒய்ஃப் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னை அதை வந்துட்டு பண்ண வச்சாங்க. புதன் பகவானுக்கு வந்துட்டு விளக்கு போட்டு என்னை வந்து பண்ண சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கங்கிற காரணத்துக்காகவே நான் போய் அதை நான் பண்ணேன். ஆனால் அந்த விஷயம் நடந்தது. அதை சொன்னா நம்புவீங்களான்னு தெரில. நான் கரெக்டாக நான் அந்த இது முடிக்கும் போது அந்த விஷயம் நடந்தது. நான் கேட்டதும் கிடைச்சிது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட போய் இன்னும் எதுவும் கேட்கல. மேபி இனிமேல் போய் கேட்டால் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம்
அப்புறம் வந்துட்டு அதான் திருச்செந்தூர், திருப்பதி, திருத்தணி, அப்புறம் கோல்டன் டெம்பிள், இந்த மாதிரி லாங்காக இருக்கிற கோயில்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு கோயில் ரொம்ப பிடிக்கும் அதனால. அப்புறம் கபாலீஸ்வரர் டெம்பிள் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கோம் சென்னையில். அப்புறம் என்னோட மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடணும், யாராக இருந்தாலும் சரி நல்லா சாப்பிடணும். அதனால ஹோட்டல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு போய் நிறைய ஃபுட்டு வந்துட்டு வாங்கி தருவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், நானே செஞ்சு தரேன், இந்த ரெசிபியை நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு சொல்லி வீட்டில் செஞ்சு கொடுப்பேன். சாட்டர்டே சண்டே அப்படின்னா அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது எல்லாமே அவங்க சென்னையில் இருந்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சாட்டர்டே சண்டே அப்படின்னா நான்வெஜ் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 2 பேரும் அங்கே தான் இருப்பாங்க. தனிஷோட விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு மூவி பார்க்குறது, சமைக்கிறது, சாப்பிட்றது. நான் வேற என்ன பண்ணுவேன், யாராவது வந்தாங்கன்னா விதவிதமாக எனக்கு வந்துட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால நான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பேன். ஜூஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்டே இருப்பேன். அவங்க 2 பேருக்கும் நான் செய்கிறதுல ஃபேவரட்டான ஒரு ஜூஸ் அப்படின்னா அந்த மின்ட் ஜூஸ் ஒன்று வந்துட்டு போடுவேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அது போட்டாலே எனக்கு வந்துட்டு அவங்களோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க கேட்பாங்க அந்த ஜூஸ் வந்துட்டு. அந்த ஜூஸுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டிலலாம் அகல்யா ஜூஸ்ன்னு தான் பேரே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஜூஸ் வந்துட்டு ஃபேமஸ் ஆகி போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி அவங்களுக்கு நான் வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் வந்துட்டு அணுவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அணுவை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அணுக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்னளவுக்கு இல்லவோ அக்கா, அவள் ஒரு இளிச்சவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இளிச்சவாயாக இருந்ததுனால தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து அணு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. அவள் வந்து செம போல்டு, உன்னைய வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நீ அவகிட்ட இருந்து இதெல்லாம் கற்றுக்கணும், அவள் பாரு எவ்வளோ தெளிவாக இருக்கா, அதை மாதிரிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ தெளிவாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் கான்வர்சேஷன்லாம் நிறைய நடக்கும். மாமா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, அவ கூட சேராத, அவ கூட சேர்ந்தா நீ கெட்டு போற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, மாமா என்ன உங்க கூட சேரக்கூடாது சொல்லுவேன். அப்போ சேராதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சந்தோஷ் போவோம். போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கள் மாமனாருக்கு தெரியாமல் அதை ஒழிச்சு பால்கனியில் வச்சு அதுக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி நைஸாக எடுத்துகிட்டு வருவோம் அவங்களுக்கே தெரியாமல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணுவோம். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ஸில் கொய்யாக்காய் திருடுவோம். அப்புறம் வந்துட்டு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, உங்க கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் மாமி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபன்னான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய 2 வீலரை வந்துட்டு பயங்கரமாக சுற்றுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போன அப்புறம் ஊருக்கு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு 2 வீலரில் நாகர்கோவில் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு அவங்க எப்போதுமே வந்துட்டு என்கிட்ட வந்து என்னோட ஃபேவரட், என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு தனேஷ் பிறந்தது, இன்னொன்று வந்துட்டு மாமாவுக்கு வந்து ஒரு ரிட்டையர்ட் பார்ட்டி ஒன்று பண்ணோம். அது வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு எப்போதுமே சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க என்கிட்ட எப்போதுமே சொல்லிட்டே இருப்பாங்க, நீ வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப 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 லக்கி. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் வந்துட்டு பார்த்ததே இல்லை. எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உன் கூட இருக்கும்போது. உன்ன மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உன்ன மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறேன். எப்போதுமே எல்லாத்தையும் பார்த்து எப்படி நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு மாமியார் இருந்திருந்தா கூட நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல அகல்யா அப்படின்னு என்கிட்ட நிறைய டைம் வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்லாம் நீயா இருக்க போய் தான் இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க என்கிட்ட வந்துட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி அவங்க கூட க்ளோஸாக இருந்தேன்னு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ரொம்ப பெருசாலாம் தெரியாதுல்ல அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்துட்டு அவங்க கூட பழகிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தனேஷ் பிறந்தது அப்படியே ஒரு திருவிழா மாதிரி செம்மையாக இருந்தது. ஒரு வாரம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 5 days அவங்க எல்லாருமே என் கூட இருந்தாங்க. அப்போ மாமியோட அம்மா எல்லாம் கூட இருந்தாங்க. இப்போ இல்லை அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் எப்போ ஒரே சவுண்டாக தான் இருக்கும். நர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன இதுன்னு திருவிழா கூட்டமா இப்படி வந்துட்டு எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வேறு விதவிதமாக சமைச்சேன்னா அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நல்லா நான்வெஜ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க. அதனால எப்போதுமே அதை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மாமாவுக்கு வந்துட்டு ஒரு இது, அது என்னன்னா, அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம். அவங்க வந்து விஆர்எஸ் தான் வாங்கினாங்க. ஒரு 4 வருஷம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாங்கினாங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 5 days இருந்தது. அந்த டே வரதுக்கு ஒரு 5 days இருந்தது. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், மாமாவுக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, செம ஜாலியாக இருக்கும்ல, நம்மலாம் போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல, நம்மளெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிலாம் கேட்டேன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஹார்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, சென்னை ஹார்பரில். அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லை நம்மளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லை ஃபங்க்ஷனே கிடையாது, விஆர்எஸ்க்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டாங்களாம் மாமா அப்படிதான் சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வெறுமனே கையை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களா அப்படி சொன்னோன்னே எனக்கு மனசே கேட்கல. என்னடா இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ண மனுஷனுக்கு ஒரு சின்ன இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் கிட்ட வந்து சொன்னேன், அத்தான் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அத்தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து அப்போ வீடு வந்துட்டு மேலே ஒரு போர்ஷன் வந்து கட்டியிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய லோன்லாம் இருந்தது. பெரிய அளவுக்குலாம் பிளான் பண்ண முடியாதாகல, நம்ம
எல்லாரும் சேர்ந்து சும்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தா வந்துட்டு டிசைட் பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லை தான் ஏதாவது வந்து ஸ்பெஷலாக பண்ணணும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்தானை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு அந்த பிளான் வந்துட்டு சூப்பராக பண்ணோம். ரொம்ப சின்ன பட்ஜெட் தான், பட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஊர்ல இருந்து எல்லாரையும் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணி உமா வந்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஊர்ல எல்லாரையும் வர சொல்லி சர்ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு மாமாவுக்கு சர்ப்ரைஸாக பண்ணோம். அப்புறம் எல்லார்கிட்டையுமே வரவங்க எல்லாருமே கிஃப்ட் வந்துட்டு எடுத்துட்டு வரணும். மாமாவுக்கு வந்து ஒரு நோட்டும் வந்துட்டு அதாவது அவங்கள பத்தி வந்துட்டு அவங்கள ப்ரைஸ் பண்ணி ஏதாவது வந்து எழுதி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே சொன்னேன். எல்லாருமே அதை வந்துட்டு ஃபாலோவும் பண்ணாங்க. நான் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்து மாமா வந்து காலைல ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்கா வராங்க. எனக்கு அந்த டே எல்லாம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு. கையில வந்துட்டு ஒரு சந்தன மாலை வந்து வச்சிருந்தாங்க, ஆபீஸ்ல வந்து போட்டிருக்காங்க. அந்த மாலையை கையில வச்சுட்டு கதவை திறந்தோடனே நாங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கத்துறோம். அவங்க பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாரும் எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஊர்ல இருந்து எப்படி வந்தீங்க, என்னைக்கு கிளம்புனீங்க, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி கேக்கெல்லாம் வாங்கி எல்லாம் கட் பண்ணி எல்லாருமே அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு கையிலேயே வந்து ஒரு கிரீட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த டைம் பொழுது போகலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்துட்டு லீ மெரிடியன் ஆர் லீ பேலஸ், எனக்கு ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, கோயம்பேடில் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு டேபிள் எல்லாருக்கும் சேர்த்து பஃபேயாக்கும். அங்கே வந்துட்டு ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு போனால் அவங்க யாருக்குமே சாப்பாடே பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா மீன் குழம்பு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டாதான் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பட்டர் சிக்கன், எங்க அப்பா சொல்றாங்க இறைச்சியில சீனி அள்ளி போட்டிருக்கானுமா, மனுஷன் திம்பானுங்களா அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும். அதெல்லாம் இதில் ஆட் பண்ணா உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அதெல்லாம் போடல. ஸோ அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து வந்திருந்தாங்க. அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடார் சங்க தலைவர். அவர் பேர் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அவரோட ஃபேஸ் எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அங்கிள் வந்துட்டு அங்கே வரவும் மாமாக்கு வந்து அவங்கள நல்லா தெரியும் போல. தெரியும் மீன்ஸ் பார்த்துருப்பாங்க போல. வந்தோன்னா ஓடி போய் அவங்க கிட்ட வந்து பேசினாங்க. பேசிட்டு ஏன்னா மாமாவும் வந்து அதில் வந்துட்டு உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு போய் அவ்வளோ ஹாப்பி அவங்கள பார்த்ததுல போய் பேசிட்டு அப்புறம் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இவங்க என்னோட ஒய்ஃப், இது என் பையன், இது என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னாங்க இன்னைக்கு நான் வந்துட்டு விஆர்எஸ் வாங்கியிருக்கேன், அதுக்காக எனக்கு இந்த அம்மா வந்து இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த அங்கிள்கிட்ட சொன்னாங்க. என்னை வந்து கூப்பிட்டு அவங்க முன்னாடி விட்டோன்னே அந்த அங்கிள் வந்துட்டு எனக்கு கையெல்லாம் கொடுத்து சூப்பர்மா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கும்போது மாமி அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றி அழுறாங்க. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதில் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கூட எனக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. மாமாவுக்கு அவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது. நைட்டெல்லாம் என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, நம்ம பிள்ளைங்க கூட நமக்கு இதெல்லாம் யோசிக்கலாம், ஆனால் எங்கேருந்தோ வந்து பொண்ணு அவள் வந்துட்டு நம்ம கைகள் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி மாமாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் அகல்யா அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி வந்துட்டு சொன்னாங்க. நிறைய டைம் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அகல்யா, அவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு 7.5 சனின்னு ஒன்று வந்து அந்த 7.5 சனி பிடிக்கிற வரைக்கும் வீடு அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய அந்த டைம்லேயுமே சில டைம் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அது பெரிய அளவுக்கு ஒரு நாள் கூட சண்டையாவோ ஒரு சின்ன வாக்குவாதமாவோ கூட வந்துட்டு ஆனதே இல்லை. அவ்வளோ ஹாப்பியான மெமரிஸ் எனக்கு அந்த டைம்ல இருந்து. அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க ஊருக்கு போனதும் இந்த 7.5 சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலதான் அவங்க வந்து இங்க இருக்கல, நாங்க ஊருக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனே அவங்க வந்துட்டு அப்பதான் எடுத்தாங்க. அப்ப நாங்க நல்லா சொன்னேன், நீங்க இங்க இருங்க அப்படின்னு. மேபி அவங்க இங்க இருந்திருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு அந்த டைம்ல தான் அவங்க ஊருக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நானும் தனிஷும் மட்டும்தான் வந்துட்டு அங்கே அடிக்கடி வந்து போயிட்டு வருவோம். ஆனால் நான் போனதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்களே, வேற யார் இருக்கா, அவங்க வேற என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறதுனால வேற யார் இருக்கா, நம்ம தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி நானும் தனிஷும் வந்துட்டு, ஏன்னா அத்தாலாம் ஊருக்கு வரது ரொம்ப ரேராக தான் வருவாங்க. லாக்டவுனில் தான் அவங்க நிறைய டைம் வந்துட்டு ஊர்லேயே இருந்தாங்க. ஸோ அதனால நானும் தனிஷும் தான் வந்துட்டு ஊருக்கு அடிக்கடி போவோம். பட் போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னை வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சாங்க. எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ ஹாப்பியான டேஸ். நான் சொன்னதெல்லாம் ரொம்ப பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மறந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணலாம், ஒரு டைம் கூட வந்துட்டு அவங்களுக்கு தோணி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு
ஃபீல் ஆகும் சில நேரம்லாம். எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. மாமியெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா அண்ணியெல்லாம் வருவாங்க. அப்புறம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஐயோ டான்ஸ் என்கிட்ட அந்த வீடியோலாம் இருக்கு. எங்கள் மாமியாரெல்லாம் பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் பண்ண வீடியோலாம். அந்த ஜிமிக்கி கமல் பாட்டெல்லாம் வந்துச்சு தெரியுமா, அந்த டைம்ல செம்ம ஃபன்னாக இருக்கும். வீட்டில் அந்த கதவை பூட்டி போட்டு எல்லாரும் சேர்ந்து கிடந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம். அண்ணியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, சார் ஆன்ட்டி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு. எல்லாருமே அவங்கள வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க. அது என்னவோ அப்புறம் இன்னொன்று கூட சொல்லுவாங்க என்னன்னா, லாஸ்ட் 6 month வந்து சேர்க்க சரியில்லை அப்படின்ட்டு. நானுமே அதுதான் சொல்லுவேன், லாஸ்ட் 6 month வந்து சேர்க்க சரியில்லை. நானும் என் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 6 month நான் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் கண்டுக்காம விட்டது அப்படிங்கிறது. நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க நம்ம கிட்ட வந்து போய் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன கோவம் எனக்கு அவங்க மேல. அதனால நான் அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். அது வந்து கடைசியில இந்த நிலைமையில வந்து நிற்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஸோ அதனால எனக்கு அது ஒரு வருத்தம் உண்டு. சில நேரம் ரொம்ப கோவம் வரும் அவங்க மேலே. பட் இருந்தாலுமே வந்துட்டு இதெல்லாம் நினைக்கும் போது அவங்க இருந்திருந்தா இப்போ நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு தோணும். நான் வந்துட்டு நாங்கள் 3 பேருமே லாஸ்ட்டாக அவங்கள மீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து ஞாயிற்றுக்கிழமை. அவங்க புதன்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போனாங்க. ஒரு 1 hour எங்கள் வீட்டில் இருந்தாங்க. தனிஷோட வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வீடியோ கேம்லாம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவனுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்திருந்தது. எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கியிருந்தானு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. எக்ஸாம் பேப்பர்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபன்னியான கான்வர்சேஷன்லாம் போயிடுச்சு அவங்க 2 பேருக்குள்ள, தனிஷ்குள்ளாலையும் அவங்க பாட்டி தாத்தாக்குள்ளாலையும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க வந்துட்டு கிளம்புனாங்க. அன்னைக்கு நாங்கள் யாரும் பெருசாக பேசிக்கல. அத்தானோட பேசிட்டு இருந்தாங்க. அத்தானுமே முன்னாடி ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. பட் அந்த பிரச்சனைனால அவங்களும் ரொம்ப எல்லாம் பேசிக்கல. வேலையை வேற இருந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்துட்டு வேலைக்கு நடுவே அப்பப்போ பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்டேன். அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அவ்வளோதான். பெருசாக அன்னைக்கு எந்த கான்வர்சேஷனும் வந்துட்டு எங்களுக்குள்ள இல்லை. நாங்கள் ரொம்ப பேசிக்கவும் இல்லை. எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கேள்வியெல்லாம் படலை. நம்ம 7 இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோடனே அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்குறோம், இந்த மாதிரி சொன்னீங்களா, அவங்க வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே, பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணது உண்மைதான். அது அவங்க தாராளமாக வந்துட்டு ஆமான்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண அவங்க வந்து தயாராக இல்லை. அதெல்லாம் எனக்கு ஒரு சில கொஞ்சம் கோவம் மாதிரி, அவங்க மேலே வந்துட்டு ஒரு வருத்தம் மாதிரி இருந்தது. அதனால தான் நான் ரொம்ப பேசிக்கல. அது மட்டும் இல்லை, சரி இவங்ககிட்ட இனிமேல் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கலாம், நம்ம முன்ன மாதிரி வந்துட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்துட்டு இருந்துட்டு இருந்தேன். பட் அதுக்காக என்னைய வந்து ஒரு பெரிய வில்லி லெவலில் வந்துட்டு போர்ட்ரே பண்ணிட்டாங்க. சத்தியமாக வந்துட்டு இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ச்சே என்ன மனுஷங்கடா, இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இப்படி ஒரு 6 மாதத்துல இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஏப்ரல் மந்த் என்கிட்ட வந்துட்டு கண்ணம்மான்னு பேசினவங்க மே மந்த் மாற்றி பேசுகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஆனால் நான் யாரையுமே ஒரு வார்த்தை கூட நான் வந்துட்டு சொல்லலை. நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரையுமே வந்து அசிங்கமாக திட்டி இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தாங்க. பட் நான் யாரையுமே எதுவுமே சொல்ல. சரி போதும்ப்பா, உங்க சங்காத்தான் எனக்கு போதும், என்னை விட்டுருங்க, நானாச்சும் என் பொழப்பா பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு வெளில வந்தேன். அதுக்காக அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப மோசமான ஆள் மாதிரி என்னை வந்துட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ எனிவேஸ், எண்ணம் போலதான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நான் அதுக்கு பிறகுதான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் இன்லாஸ் தான் அப்படிங்கிறத நான் அதுக்கு பிறகுதான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, நம்ம பொறுமையா இருக்கிற வரைக்கும் நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. சரியா, என்னைக்கு நம்ம பொறுமையை இழக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்மள ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பொறுமையா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு ஒருத்தங்க பண்றது பிடிக்கலன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுங்க. நம்ம பொறுமையா இருந்தாங்க நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா, நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம நோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அவள் அப்படிதான். நம்ம வந்துட்டு அவகிட்ட ஏதாவது சொன்னோம்னா அவள் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு இல்லை, அதான் அவங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரி இழிச்சவாயா இருந்தோம் அப்படின்னா அவங்க சரி அவதானே அப்படிங்கிற மாதிரி. அதை அவங்க நிறைய டைம் அவங்களே சொல்லியிருக்காங்க. சரி அகலியாக்கிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அகலியாக்கிட்டேன்னா நான் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னொரு வருத்தம் கூட இருக்கு. இந்த மே மந்த்து தான் இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மே மந்த் வந்து அனுக்கிட்ட அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் அவள் எங்களை விட்டு போகவே மாட்டா, எங்க காலையே தான் சுற்றி வருவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நான் வந்துட்டு அவங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டேன். ஏன்னா மே மந்த்துக்கு மேலே நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு முன்ன மாதிரி நான் வந்து க்ளோஸாக இல்லை. ஆனால் அது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுனால தான் நான் அதை பண்ணேன். பட் அவங்க நான் வந்து வருவேன், நான் பேசுவேன், அந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க.
ஸோ அந்த இடத்துல நான் அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கும். அந்த விஷயத்த வந்துட்டு நான் நினைக்கும் போது, முன்னாடிலாம் நான் வந்து ஓவர் திங்கிங் பர்சனே கிடையாது. அது எங்கள் மாமி தான். பட் அவங்க கிட்ட இருந்து எனக்கு அதை ஒட்டிக்கிச்சான்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் கொஞ்சம் ஓவர் திங்கிங் பர்சனாகவே ஆகிட்டேன். நிறைய இதை பற்றிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த காம்பவுண்டு பக்கத்தில் நின்று நான் வந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு அக்கா வந்துட்டு, இவங்க வந்து அவங்க கூட நல்லா க்ளோஸ், அவங்க கூட பேசுவாங்க போல இல்லை பேசுவாங்க. அதனால எனக்கு அந்த அக்காவை தெரியும். நானும் அங்கே போகும்போது அவங்க கிட்ட நான் வந்துட்டு பேசியிருக்கேன். அவங்க வந்து அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு டக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ ஏன் கண்ணே இங்கே வரலை, நீ வராதது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், நீங்க வந்திருக்கலாம் கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்போதான் நான் ரொம்ப அழுதேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு என்னை சுத்தி அவ்வளோ ஸ்டோரி சொல்றாங்க, என்னை பத்தி வந்துட்டு அவ்வளோ ஸ்டோரி சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நான் வந்து சாப்பாடு தரல, பேர குழந்தைய காமிக்கல, கதவே திறக்கல அவங்க வரும்போது, அவங்கள வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணேன். இதெல்லாம் சொல்லும்போது டே அப்பெல்லாம் எதுவுமே நடக்கலடா அப்படின்னு அவங்கள கண்ணத்திலே 4 வச்சு சொல்லணும்னு எனக்கு வந்துட்டு தோணும். ஆனால் என்ன பண்றது, நம்மளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க. நான் இப்போ சொன்னேன்ல, இது வந்துட்டு அன்னைக்கு நடந்தது. அந்த அக்கா என்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு புதன்கிழமை நைட்டு, சரியா, நான் இப்போ சொன்னது மண்டே நடந்தது. புதன்கிழமை நைட் எனக்கு தெரிய வருது அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ வன்மம் வச்சிருக்காங்க. அந்த வன்மத்தெல்லாம் என் மேலே கக்கிட்டு போயிருக்காங்கிறது எனக்கு தெரியும் போது எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ மோசமா எனக்கு அப்பதான் புரிய வந்தது. சரி, நம்ம இவங்க கிட்ட பேசியிருக்க கூட கூடாது. அவங்க என்கிட்ட எப்போதுமே எனக்கு வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்றதுனால தான் நான் அவங்க கூட வந்துட்டு நல்லா க்ளோஸாவே இருப்பேன். பின்ன எனக்கும் இங்க யாரும் இல்லைல்ல, வேற யார் இருக்கா, அதனால அவங்க கூட வந்துட்டு நான் க்ளோஸா இருந்துட்டு இருப்பேன். பட் இடையில வந்த அந்த 7.5 சனின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அது ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு. லாஸ்ட் அந்த 6 மந்த்ல எனக்கும் அவங்களுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அப்பதான் வந்தது. அதுக்கு காரணம் நம்ம 7.5 தான், வேற யாரும் கிடையாது. ஸோ புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கிறதோ, நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யாரோடையாவது இருந்தோம்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ கவனமா இருங்க, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நல்லதா ஒரு வீட்டுல பிறந்து ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கேயே முடிஞ்ச வரைக்கும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து கடைசியில் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வந்துட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேஸ்ட் பார்த்து சாப்பாடு போட்டேன்னு கூட எம்மள கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது அழுக தான் வரும், வேற என்ன பண்றது. இப்போ வரைக்குமே அவ்வளோ ஹர்ட் பண்றாங்க. சில பேர் இதெல்லாம் மறந்துட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. என்னதான் நம்ம மறந்தாலும் யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு வந்துட்டு அதை ஞாபகப்படுத்திடுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்திடுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இப்ப ரீசெண்டா ஒரு 1 மந்த் தான் இருக்கும், ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஆதவன் வந்து அவங்க 2 பேரையும் பயங்கரமா அடிச்சிட்டானாமே அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஆதவன், அவங்க 2 பேரையும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கொஞ்சமா ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் உங்க பசங்க பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எப்படி மனசாட்சி இல்லாம பேச தோணுதுன்னு எனக்கே தெரியல. ஆனா இங்க என்ன, நடந்தது ஒண்ணு, அது போர்ட்ரே ஆனது வேற ஒண்ணு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் எல்லா புகழும் 7.5 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து டக்குன்னு பிளான் பண்ணி பண்ணது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே அவங்க யோசிச்சு வச்சு, இதுல வந்து நம்ம யாரெல்லாம் மாட்டி விடணும், நம்ம இப்போ இப்படி பண்ணா என்ன ஆகும், எல்லாமே அவங்க வந்துட்டு முன்னாடி, அவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பர்சன் அவங்க வந்து அதெல்லாம் யோசிச்சு தான் வந்துட்டு அவங்க இதெல்லாம் பண்ணது. ஸோ அதனால இது வந்து ப்ரீ பிளான்டு தான், சரியா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து புதன்கிழமை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. சண்டே நடந்தது. புதன்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க வந்து தனிஷ் வந்துட்டு அவங்க கரெக்டாக அந்த வாசல் கிட்ட அவங்க கிளம்புறதுக்கு போகிறாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றா தான் கிளம்புனாங்க. ஏடிபியில் போய் சாப்பிட்றதுக்காக அவங்க எல்லாருமே சேர்ந்து போய் கிளம்புனாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலன்னே. அப்படி போகும்போது தனிஷ் கேட்டான், மம்மி நெக்ஸ்ட் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இனிமேல் இங்கே வரமாட்டோம் அப்படி சொன்னாங்க. அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல. அது சண்டேக்கு மேலதான் எனக்கு புரிஞ்சுது. அவங்க அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அத்தானும் தனிஷும் வரும்போது நான் கேட்கறேன், உங்க மம்மிக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ சரியா பேசல, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட வந்துட்டு விட்டாச்சு. அந்த புதன்கிழமை அவங்க வந்து எங்க வீட்டுல 1 hour இருந்துட்டு தான் போனாங்க. ஆனா அவ்வளோ பெரிய ஸ்டோரி கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா, என்னென்னலாமா சொல்லியிருக்காங்க அந்த புதன்கிழமை இன்சிடென்ட். அப்பதான் எனக்கே தெரியும், ஊர்ல இவ்வளோ கிரியேட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்களா. யாருடா நீங்க எல்லாம் பேசுவோம், கதை எழுத போகடா, நல்ல காசு
காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுச்சு. அதுலேயும் அந்த ஊர் ரொம்ப ஸ்பெஷல் போல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே பெருசாக நடக்கல. அவங்க வந்தாங்க, தனிஷோட வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்துட்டு யூடியூப்ல சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்புனாங்க. அன்னைக்கு தான் கடைசியாக பார்த்தது. அதை கூட அத்தை வந்துட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, சாப்பிடும்போது ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவா இருந்தா நீ சாப்பிடுமோன்னு அவங்க அம்மா ஆசையா வந்துட்டு கொடுத்தாங்களாம். அதை கூட வந்துட்டு அத்தா சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா பிளேட்ல ஒன்று இருந்தது கூட எனக்கு வந்துட்டு கொடுத்துட்டு போனா, கடைசியில் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தா வந்து புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால இஷ்டத்துக்கு கட்டுக்கதையெல்லாம் கட்டிட்டு இருந்தா எங்கேயாவது கட்டாயம் அடி வாங்குவீங்க, யாரா இருந்தாலும் சரிதான். சரியா? ஸோ வேற என்ன, நாளைக்கு வீடியோ மறக்காம பாருங்க. சரியா?